இன்று டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் இடித்த தினத்தை முன்னிட்டு SDPI கட்சியின் மத்திய சென்னை மாவட்டம் சேப்பாக்க திருவக்கரை தொகுதியின் சார்பில் பாபரி மஸ்ஜித் இடத்தை முஸ்லிமிடம் திருப்பி கொடு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பாபர் மஸ்ஜித்தின் நில உரிமை விவகாரத்தில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 அமல்படுத்தி பாபர் மஸ்ஜித் இடத்தை மீண்டும் முஸ்லிம்களிடம் திருப்பி கொடு என வலியுறுத்தி பாபரின் மஸ்ஜித்தை சட்ட விரோதமாக இடித்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை வழங்க கோரியும் மத்திய அரசு மற்றும் நீதித்துறையை வலியுறுத்தி SDPI கட்சியின் சார்பாக நாடு முழுவதும் பெருந்திரளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படியில் ஐசோஸ் தெருவில் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட SDPI கட்சியின் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜுனைத் அன்சாரி, பாப்புலர் ஆஃப் இந்தியா தென்சென்னை மாவட்ட தலைவர் அபுபக்கர் சாதிக் மற்றும் திராவிட கழக மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் பிரின்சு NRS பெரியார் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞருமான சாஹில் அமீத் அவர்களும் மற்றும் PFI தொகுதி தலைவர் ஜேனுல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். நியூஸ் 24 இந்தியாக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான்.